இன்றைய கூட்டம் நாம் இரண்டு வருட காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை பறிக்கப்பட்ட அபகரிக்கப்பட்ட அந்த உரிமைகளை மீட்டெடுக்கின்ற குழுவாக நாம் அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு கீழாக மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்புகளை கவனித்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அந்தந்த மாவட்டங்களில் பல்வேறு நிர்வாக பொறுப்புகளை பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை நியமனம் செய்து 2 ஆண்டு காலமாக மிகப்பெரிய நம்மளுக்கு எவ்வளவோ சோதனைகள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் ஈடுகட்டி திடகாத்திரமான ஒரு நிலையான எந்த நோக்கத்திற்காக நாம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றோமோ அந்த இலக்கை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இடையூறு வந்தாலும் இயற்கையாக வந்தாலும் செயற்கையாக உருவாக்கப்பட்டாலும் அவைகளெல்லாம் எதிர்கொண்டு நின்று சமாளித்து வெற்றி கண்டு இந்த இயக்கம் தூய்மையான இயக்கம் தொண்டர்களின் உரிமைகளை காப்பாற்றுகின்ற இயக்கம் என்பதை இன்றைக்கு உலகத்திற்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நான் உள்ளபடியே என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது நம்மை ஏளனம் பேசியவர்கள், கேலி செய்தவர்கள், கிண்டல் செய்தவர்கள், பன்னீர்செல்வம் தனியாக நின்றுதான் தீயாற்றப் போகிறார், அவருக்கு எந்த ஆதரவும் கிடையாது என்பதெல்லாம் நம்மை கேலி செய்தவர்களுக்கெல்லாம் மூக்கில் இன்றைக்கு விரல் வைத்து நம்மை உற்று நோக்கி பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உள்ளபடியே அந்த புகழெல்லாம் பெருமையெல்லாம் கடமையெல்லாம் உங்கள் அனைவருக்கும் சார்பு என்பதையும் உங்களுக்கு கீழ் அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் உள்ளபடியே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதையேதும் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக என்னை தேர்வு செய்தார்கள். அப்பொழுது மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனைகள், அறிவுரைகள் கேட்டுத்தான் நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக என்னுடைய பணியை, கடமையை ஆற்றினேன் என்பதை அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமானதற்கு பின்னால் நான் முதலமைச்சர் என்ற பதவியை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த வாய்ப்பு கிட்டிய போது மிகப்பெரிய சுமை என் தலையில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு தந்தபோது, மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக எனக்கு தந்தபோது அம்மா அவர்கள் அத்துணை ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் எனக்கு வழங்கினார்கள். அதனால் எனக்கு எந்தவித பய உணர்ச்சி இல்லாமல் என்னுடைய பணிகளை, கடமைகளை நான் செய்தேன். ஆனால் மாண்புமிகு அம்மா இல்லாத நேரத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ற பொறுப்பு எவ்வளவு பெரிய கடினமான பொறுப்பு, எவ்வளவு கடமை நிறைந்த பொறுப்பு, வாழுகின்ற அத்தனை மக்களும் விரும்புகின்ற செயல்கள், கடமையை நாம் ஆற்ற வேண்டுமே என்ற மிகப்பெரிய பொறுப்பு என் தலையில் சுமத்தப்பட்டது. அந்த நேரத்தில் நான் என்ன மனநிலையில் நான் இருந்தேனோ அதைத்தான் இன்றைக்கும் இந்த பொழுது நீங்கள் ஒருமனதாக, ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் நான் உணர்கிறேன். மிகப்பெரிய பொறுப்பு. இப்பொழுது நாம் கொண்டிருக்கின்ற இந்த தர்ம யுத்தத்தில் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் என்ன மாதிரியான வியூகம் அமைக்க வேண்டும், யாரோடு தேர்தல் இணக்கமான கூட்டணியை வைக்க வேண்டும் என்பதன் குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை என் தலையில் நீங்கள் சுமத்தியிருக்கிறீர்கள். உள்ளபடியே நான் அந்த நேரத்தில், அம்மா இல்லாத நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுகின்ற பொழுது என் மனநிலை எப்படி இருந்ததோ அந்த மனையில் நான் இன்றைக்கு மீண்டும் என்னையை கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். இந்த கடினமான சூழலை என்னோடு இன்றைக்கு இந்த முன்வரிசையிலே மேடையில் அமர்ந்திருக்கின்றார்களே, அவர்கள்தான் என்னை உள்ளபடியே வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நான் இங்கு தெள்ளத் தெளிவாக இதய சக்தியோடு நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஒவ்வொரு கூட்டமும் மாதம் எப்படியாவது ஒரு 2 முறை மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுகின்றோம், தலைமை கழகத்தினுடைய செயலாளர் கூட்டம் போடுகின்றோம், பல்வேறு விவரங்களை உங்களுக்கு இங்கே பேசுகின்ற வாய்ப்புகள் தருகின்றோம். நீங்கள் சொன்ன ஆலோசனைகளை ஏற்று
எந்த நேரத்தில் எப்படி முடிவு எடுக்க வேண்டும் என்ற நல்ல பல ஆலோசனைகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதன்படி தான் நடக்கின்றோம். என்று சொன்னால் இந்த 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இந்த மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத எகுக்கோட்டையாக உருவாக்கி நம் தொண்டர் கையிலே தந்தார்கள். இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்மிடம் வந்து விழுந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா சொன்னார்களே, எம்ஜிஆர் என்ற இதயக்கனி எப்பொழுது கிடைக்கும் என்று நான் காத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அதுவாக என் மடியில் வந்து விழுந்தது என்று சொன்னார்களே, அதே போல நம்முடைய மடியில் 1.5 கோடி தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்முடைய திருக்கரங்களில் வந்து விழுந்திருக்கிறது. திருக்கரங்களில் விழுந்திருக்கின்ற அந்த கனியை பாதுகாப்பாக பக்குவமாக நாம் 1.5 கோடி தொண்டர்களுக்கும் அந்த இதயக்கனியை வழங்குகின்ற பணியில் தான் நாம் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை 38 வருவாய் மாவட்டங்களில் நாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று கூட்டங்கள் நடத்தினோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் தொண்டர்கள் ஆரவாரமாகவும் எழுச்சியோடும் கடமையுணர்வோடும் பணியாற்றுகின்ற போது எந்நாளும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் தொண்டர்களுக்கு பணி செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதனை தொண்டர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள், அனுபவிக்காத தொண்டர்கள், பதவி சுகத்தை அனுபவிக்கவில்லை, பணபலத்தை அனுபவிக்கவில்லை, நிற்கதியாக எந்த பதவிகளையும் இல்லாதவர்கள், அமைச்சர்களாக பல்வேறு பதவிகள் இல்லாதவர்கள், மாவட்ட கழக செயலாளர் இல்லாதவர்கள், பல்வேறு உயர்ந்த உச்சநிலையில் இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு கழகத்தினுடைய தொண்டர்களை உரிமையை காக்கின்ற இந்த தர்ம யுத்தத்தில் எனக்கு நீங்கள் தந்த ஆதரவு உள்ளபடியே எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய அன்பும் ஆதரவும் நமக்கு இருக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய துயரத்தையும் நாம் கடக்க முடியும் என்ற நிலை மனப்பக்குவம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரே மாதிரியான ஆதரவு தமிழகம் நடத்த அந்த வருவாய் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் தந்த வரவேற்பு, நீங்கள் அங்கு ஆற்றிய உரை, நீங்கள் எங்களுடன் நடந்து கொண்ட நிலை, இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அனைவரும் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதை தான் எங்களுக்கு நீங்கள் உணர்த்தியிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் எண்ணி எண்ணி பெருமையாக பேசிக் கொள்வோம். அந்த நிலை இன்றைக்கு நீங்க இருக்கிறீர்கள். அதிலும் இன்றைக்கு இந்த நடைபெறுகிற கூட்டம் 87 மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழ்நாடு முழுவதும் கழக அமைப்பு ரீதியாக நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு முழுமையாக 85 மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய அந்த கடமை உணர்ச்சி, எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கின்றாலும் நம்மளும் அதில் ஒரு பங்காக இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நம்மை வழிநடத்துகின்றால் அவர்களுக்கு முழு ஆதரவினையும் தர வேண்டும் என்ற மனப்பக்குவம் இன்றைக்கு உங்களுடைய இருக்கிறது என்றெல்லாம் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் எனக்கு அதிகாரம். இந்த அதிகாரம் நான் தனி ஒருவனாக ஏற்று எப்பொழுதுமே நான் பெரியகுளம் நகர்கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞருடைய நகர துணை செயலாளராக தான் அப்பொழுது நம்முடைய அருமை அண்ணன் ஜேசிடி பரவார் அவர்கள், அவர் மாநிலத்தில் எம்ஜிஆர் இளைஞர் செயலாளராக இருந்தார். அப்பொழுதுதான் தேனி மாவட்டத்திற்கு, எல்லா மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் போனால் தேனி மாவட்டத்திற்கு வந்து எனக்கு அந்த நகரத்தில் எம்ஜிஆர் இளைஞரி நகர துணை செயலாளர் என்ற பொறுப்பை தந்தார். அந்த நிலையிலிருந்து இன்று வரை தொண்டர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் அவர்களுக்கு எந்த நிலையிலும் கழகத்தை வழிநடத்துவதற்கு சாதாரண எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் பேரில் பொறுப்பு பெற்றது எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று நான் கருதினேன். அந்த நேரத்தில் அதிலிருந்து மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், கழகத்தினுடைய பொருளாளராக 12 ஆண்டுகள், இப்படி பல நிலைகளில் மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்து எனக்கு தந்த அந்த பதவிகள், அவைகளெல்லாம் நான் என்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு என்னுடைய பணியை கடமையை ஆற்றியிருக்கிறேன் என்பதனை, உங்கள் துணையோடு ஆற்றியிருக்கேன் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
இன்னைக்கு நீங்கள் தந்திருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை உங்கள் பலத்தை கொண்டு நான் உறுதியாக இந்த காரியத்தில் முழுமையாக உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுகின்ற வரையில் செயலாற்றுவேன் என்பதனை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் நான் இதற்கு நீண்ட விளக்கம் பல்வேறு கூட்டங்களில் மைக்கிலுக்கு நம்முடைய பிரச்சனைகள், கொள்கைகள், நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனைகள், இதை எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதெல்லாம் நாம் பல்வேறு மாவட்ட கலை செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்கிறோம், கலந்து பேசியிருக்கிறோம். நான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் முதலமைச்சராக 3 மாதம் நான் பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த 3 மாதத்திலும் கடினமான சோதனைகள், 100 நாளும் கடினமான சோதனைகள். முதல் சோதனையாக வர்தா புயல் வந்தது. அந்த வர்தா புயல் சென்னை மாநகரத்தை சுருட்டி அடித்து தூள் தூளாக்கியது. அம்மா இருக்கின்ற பொழுது சுனாமி வந்தது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, வறட்சி வந்தது. இவை அத்தனையிலுமே மத்திய அரசு மட்டுமல்ல, அமெரிக்க ஜனாதிபதியை மூக்கில் விரல் வைத்து அளவுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் சிறப்பாக பணியாற்றி தலைசிறந்த நிர்வாகி மாண்புமிகு அம்மாவில் தான் என்ற நல்ல பெயரை எடுத்திருந்தார்கள். இப்படி ஒரு புயல் நான் முதலமைச்சராக வந்துவிட்டது என்று கிட்டத்தட்ட ஒரு 5000, 6000, 7000 பின்கம்பங்கள் சாஞ்சி விட்டது. 10,000க்கும் மேற்பட்ட மரங்கள். அது சென்னை மாநகரத்தில், மாநிலத்தினுடைய தலைநகரில். இப்படி அலங்கோலமாக சென்னை மாநகரமே காட்சி எழுதும்போது என்னோடு அரசு அதிகாரிகள், என்னோடு அமைச்சர்கள், என்னோடு கழகத்தினுடைய அத்தனை இந்த கார்பரேஷனில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகள், மாவட்ட கலை செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் எல்லாருமே களத்தில் இறங்கி 4 நாளில் எப்படி சென்னை மாநகரம் வர்தா புயலுக்கு வருவதற்கு முன்பாக இருந்ததோ அந்த நிலையை நாம் உருவாக்கினோம். அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மிகப்பெரிய வறட்சி, சென்னை மாநகரத்தின் குடிநீர் ஆதாரமாக இருக்கின்ற புழல் ஏரி வற்றி விட்டது. தெலுங்கு கங்கைக்கு தண்ணீர் வரவில்லை. 1.5 மாதம் இருக்கிறது பருவமழை பெய்து மீண்டும் தண்ணீர் வருவதற்கான நிலை அபாயகரமான நிலை ஏற்பட்ட போது நான் ஆந்திரா சென்று அப்பொழுது அங்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து தண்ணீர் கேட்பதற்காக சென்றிருந்தார். அவர் அமராவதியில் புதிதாக தலைமை செயலகம் உருவாக அந்த பணியை பார்வையிட்டுக் கொண்டு அங்கே முகாமிட்டு அங்கே தங்கிக் கொண்டிருந்தார். அவரிடம் சென்று நிலைமையை விளக்கினோம். 2 மாநில அதிகாரிகளும் கான்பரன்ஸ் ஹாலில் கூட்டாரங்களில் உட்கார்ந்து விட்டார்கள். அவர் வந்தார், என்னை மட்டும் கைப்பிடிச்சு வாங்க, நம்ம தனியாக பேசணும், 1 to 1 கூட்டு போயிட்டார். கூட்டு போய் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். எனக்கும் தெரியாம பேசுவதற்கு முன்பாகவே அதிகாரிகளுக்கு விட்டு தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டார். எனக்கே தெரியாது. நான் அவர் மற்ற அரசியல் வயசுல எங்கிட்ட பேசினாரு. பேசி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நாங்கள் கூட்டாருக்கு வரும்போது டிவியில எடுத்தா வச்ச டிவியில தமிழ்நாடு நோக்கி தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது என்று டிவியில வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியம். அந்த அளவுக்கு ஒரு சகோதர மாநிலமா இருக்கின்ற ஆந்திர முதலமைச்சர் நம்முடைய நிலைமையை புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று கூட முடிவு செய்யாமல் அதிகாரி மட்டத்தில் 2 மாநில முதலமைச்சருடைய மட்டத்தில் முடிவு செய்யாமல் தண்ணியை திறந்து விடுங்க உட்கார்ந்து சிரிச்சாரு. நான் முன்னே அவர் கையை பிடிச்சி நன்றி சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு தண்ணி வேணும்னு கேட்டாரு. ஆனால் இந்த 1 மாசம் நாங்கள் இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு 1.5 TMC தண்ணீர் தேவை என்று சொன்னேன். உடனடியாக 1.5 TMC தண்ணீர் அங்கே தந்தார். அதை வாங்கி கொண்டு வந்துட்டு அதற்கு எடுத்து பாருங்க, சோதனை மேல் சோதனை. போதுமடா சாமி எங்க மேல ஒரு வந்தாச்சு ஜல்லிக்கட்டு 15 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க எங்க மெரினாவில். 15 எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேன். தாளத்தப்பட்ட முழங்கி அங்கே சாப்பாடு ஆகிட்டு அங்கே போராட்டம் நடத்திட்டு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்து இது கடல் கடந்து சிலோனு, ஜப்பானு, கனடா, அமெரிக்கா அப்படி போயிடுச்சு இந்த போராட்டம். எவ்வளவு பேசுறோம் எதிர்க்க மாட்டேன்ட்டாங்க. இதை சமூக விரோதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பல்வேறு பிரச்சனைகளை அங்கே கலவரங்களை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் அதில் யாருமே அந்த போராட்டக்காரர்கள் இடம் கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டேன், வர சொன்னார். போய் நிலைமைகள் எல்லாம் விரிவாக விளக்கி பேசினார். அவர் நிலைமையை புரிந்து கொண்டார். உடனே அதிகாரிகளை அழைத்து 4 துறைகளுடைய அதிகாரிகள் உடனே அழைத்து 24 மணித்திலிருந்து அரசாணை தர வேண்டும் என்று சொன்னார். அதை அதிகாரிகள் சொன்னாங்க, பிரதமரே சொல்லிவிட்டாரு, வாங்க போலாம், ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க.
ஆர்டர் வாங்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே உட்காந்துட்டேன். அதிகாரிகள் உட்காந்துட்டாங்க. அதிகாரிகள் ஒரு துறைக்கும் போக போக அங்க இருக்கின்ற மத்திய அரசின் அதிகாரிகள் இவர்களை வரவேற்று உட்கார வைத்து உடனடியாக அதுக்குண்டான பயில்களை ரெடிப்பார் பண்ணி ஆர்டர் கொடுத்தாங்க. 24 அந்த அடுத்து வாங்கிட்டு வந்து இங்கே ஆர்டினன்ஸ் போட்டோம், கவர்னர் அனுப்பணும், கவர்னர் அப்ரூவ் பண்ணாரு, அது மறுபடியும் ஜனாதிபதிக்கு அனுப்பணும், ஜனாதிபதி அப்ரூவ் பண்ணாரு, இங்கே சட்டமன்றத்தில் வந்து சட்டமாக்கணும். இந்த 3 மாதத்தில் உண்மையிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாதான் அந்த 3 மாதமும் மிகப்பெரிய சிக்கலில் நாம் ஏற்படுத்திய இந்த கட்சியை பாவம் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் வந்துவிட்டது என்று அவருடைய ஆன்மாதான் நம்மை காப்பாற்றியது என்பதை இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்துக்கு வந்த மாபெரும் இயக்கம், லட்ச மக்கள் தலைவர்கள், நம்ம வெளிநடத்தியதில் அண்ணன் பண்டூட்டியார் போல பல தலைவர்கள், நம்மளுக்கு முன்னணி தலைவர்கள், நம்மளுக்கு வழிகாட்டிய தலைவர்கள், நம்மை தலைமை தாங்கிய தலைவர்கள், தலைவருடைய புரட்சித் தலைவருடைய தலைமையில், அம்மாவுடைய தலைமையில் இந்த இயக்கத்திற்கு பல தியாகங்களை செய்து ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டி வைத்திருக்கிறார்கள். இதில் நாம் அவர்கள் காட்டிய பாதையில், நடந்து வந்த பாதையில், அவர்கள் ஏற்படுத்திய சட்ட விதிகள் படி நடந்து வந்தோம் என்று சொன்னால் இந்த பாதிப்பு நம்மளுக்கு வந்திருக்காது. அதிலிருந்து தடம்புரண்டார்கள். தடம்புரண்டவர்களை மீண்டும் அவர்களை நாம் நேரான பாதையில் செல்ல வேண்டும் என்று எவ்வளவு சொன்னோம், கேட்க மாட்டாங்க. அதிகாரம் தலைக்கு மேலே போய் மிகப்பெரிய போதையாக மாறி தான் தான் எல்லா பதவிக்கும் தான் தான் என்ற நிலை இதுவரை எந்த தலைவருக்கு வந்ததில்லை. அது மாதிரி ஒரு நிலையை எடுத்தார்கள். அந்த நிலையில் தான் இன்றைக்கு தொண்டர்கள் எழுந்து இந்த தர்மயுத்தத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும், இதற்கு முழு ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் 38 வருவாய் மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது அனைத்து மக்களும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல் நம்முடைய தர்மயுத்தத்துக்கு முழுமையான ஆதரவு தந்தார்கள் என்பதை நான் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் நாம் இந்த தர்மயுத்தத்தை தொடங்கினோம்? அம்மா அவர்கள் நெகிழ்ச்சியோடு சொன்னார்கள் சட்டமன்றத்தில், எனக்கு பின்னாலும் அப்படி சொல்லும்போது நாங்களாம் கண்கலங்கணும். கழகம் பல நூறாண்டுகள் கழகம்தான் ஆட்சியில் இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்குத்தான் கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் சிந்தித்து செயல்பட வேண்டுமே ஒழிய தனக்கு என்ன இந்த இயக்கத்தில் பதவி வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கும் இருக்கக்கூடாது என்ற நிலையில் தான் நமக்கு இந்த தர்மத்தை தொடங்கி இருக்கின்றோம். நான் பல கூட்டங்கள் சொல்லியிருக்கிறேன். தொண்டர்களை தலைமை பொறுப்பேற்று வர வைத்து அழகு பார்த்தார்கள் நம்முடைய தலைவர்கள். அதே நிலைதான் வருகின்ற காலங்களிலும் ஒரு தொண்டன் தான் கழகத்துடைய உச்சபட்ச பதவிக்கு வர வேண்டும், ஒரு தொண்டன் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நிலை தமிழகத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வந்தால்தான் அந்த இருவரும் தலைவர்களுக்கு நாம் செய்கிற நன்றிக்கடனாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்திலே எடுத்து சொல்லி, இந்த அளவிற்கு இந்த கூட்டம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு அனைத்து நிலைகளிலும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சோதரர் வைத்தியம், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் கூபா கிருஷ்ணன் அவர்கள், ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், நம்முடைய மனோஜ் பாண்டியன் அண்ணன் அவர்கள், கொல்லியோர்பு செயலாளர் புகழேந்தி, இன்றைக்கு அவர் உடல்நலம் சரியில்லாமல் வராமந்த மருது அழகராஜ், சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் அவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற தர்மர் அண்ணன் வெள்ளைமணி நடராஜன் அவர்கள், அக்கா பாட்டியமக்கா, நம்ம பண்டோட்டி ராமச்சந்திரன், அவர் தான் யாராலும் வர்றதுனால அவர் தான் வந்தார். யார்? ஆர்டி ராமச்சந்திரன் அவர்கள். அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் நிலையிருந்தாலும் அவருடைய சிம்ம குரல் முதல் முதலாக அனைத்து டிவிகளிலும் ஒளிபரப்பியானது என்பதை நாமெல்லாம் மறக்க முடியாது. ஆக அத்தனை நிலையிலும் நமக்கு உணர்வுபூர்வமான இந்த போராட்டம் உறுதியாக வெற்றி பெறும். இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கிறீர்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்மை திரும்பி பார்த்து தொண்டர்கள் எழுந்து நின்றால் அவன் சாதிக்காது எதுவுமே இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கிறோம் என்று தமிழக மக்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இந்த கூட்டம் சீரோடும் சிறப்பும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பயுமே ஜெயிச்சுட்டேன்னு இந்த கூட்டம் நடந்துச்சுன்னா என்னென்ன மெனு என்ன கொடுக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. எப்பயுமே கேட்பாரு. அப்புறம் வந்து நீங்களே ஒரு மெனு ரெடி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பேன். அவர் வரிசையா ஸ்வீட்டு அதில் போட்டு கொடுப்பாரு.
மாறிடுச்சு. கேட்குவாரு. ஆனா இந்த விட என்னை கேட்கவே இல்லை. என்ன அண்ணன் ஒண்ணுமே கேட்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தான் அந்த விடுகதைக்கு புதிருக்கு விடை கொடுத்தார். அண்ணே இந்த வட்டம் நான் பிரியாணி போட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னார். பிரியாணி போட்டிருக்கேன்னு சொன்னாரு. உள்ள ஏன்னு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. நான் நான்வெஜ் சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. அண்ணன் போட்டிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்தவித பதட்டம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம எந்தவித பதவியை நம்ம இழக்க போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே இழக்க போறதில்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். நம்முடைய நோக்கம் நேர்மையானது. நீதியின் பார்வையில், தர்மத்தின் பார்வையில் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பாக்குறாங்க. நம்மளெல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சவங்க, தண்ணி பாட்டில் வீசினவங்க, அவங்க இப்ப மூஞ்சிய தொங்க போட்டு படத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கூட்டம் தலைமை கழகம் நடக்குது, டிவியில பார்த்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு இயக்கம். அம்மா நடத்துவாங்க கூட்டம். அப்படியே மொத்த அம்மாவே பார்த்துட்டு இருப்போம் என்ன பேசுறாங்கன்னு. தலைமை கழகத்தினுடைய கூட்டத்தில் அங்க முன்னணித்தாளர் தூங்கிட்டு இருக்க ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழகத்திலே தலைமை கழகத்தில் ஏற்பட்டு இருக்குது. நான் என்னப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எத்தனையோ கோர்ட்ல என்னென்ன தீர்ப்பு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், அவன் அசராம போயிட்டு இருக்காங்களே, எல்லா மடத்துக்கு போறாங்களே, நெஞ்ச நிமிர்த்துகிற பேசுகிற நிலையை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். ஆக இந்த இயக்கம் தர்மயுத்தம், தொண்டர்கள் மீட்பு குழு நோக்கம் தலையாயது, வெற்றி நம்பக்கம் என்பதை இன்றைக்கு நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள். இதே நிலையில் எனக்கு இன்றைக்கு வந்திருக்கின்ற பொறுப்பு, எந்த நேரத்திலும் நம்முடைய தன்மானத்திற்கு ஊர் இல்லாமல் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு வலு சேர்த்தார்களோ அந்த நிலையில் கூட்டணி குறித்து, தோழமை கட்சியுடைய குறித்து கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை, எதிர்காலத்திற்கும் உகந்த முடிவை நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுப்போம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கிறேன். நமக்கு ஆலோசகராக அண்ணன் பண்டோட்டியார் கிடைப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதனம். என்னை சந்திக்கின்ற பல முன்னோடி தலைவர்கள் இன்று நம்மிடம் இல்லை என்றாலும் கூட அவர்கள் சொல்வார்கள், அருமையான தலைவர், அதனால்தான் புரட்சித் தலைவர்கள் ஐநா சபைக்கு அவரை அனுப்பிச்சு விட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆலோசகர் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அவர் ஒவ்வொரு நிலைமைகளும் ஆலோசகர்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் சில மாறுபட்ட கருத்து சொன்னாலும் அதற்குரிய விளக்கத்தை சொல்லி இந்த முடிவை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவர் ஒரு முடிவுபடிதான் இப்பொழுது நாம் போயிருக்கோம். அதனால்தான் நாம் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. அதற்கு முழு காரணமும் அறிய அரசியல் ஆலோசகர், மூத்தவர், புரட்சித் தலைவருக்கு மிகவும் பிரியமானவர், புரட்சித் தலைவர் அம்மாவால் பாராட்டப்பட்டவர் நம்முடைய அண்ணன் அவர்கள் பண்டோட்டியார் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரம் சொல்லி, அவரோடு இணைந்திருக்கிற இங்க இந்த முன்வரிசையில் உட்கார்ந்திருக்க அனைவரும் பாருங்க, எல்லாமே ஜாம்பவான்கள், நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். யாரு? சோழ மண்டல தளபதி இருக்காரு, இவரு நம்ம தென்னாட்டு தளபதி மனோஜ் பாண்டி இருக்காரு. ஒரு படத்துல சொல்லுவாங்க, என்ன அஞ்சலிச்சுமி என்ன சொல்றீங்க, நீ பேசுறீங்களா? ஆக அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு ஜனரஞ்சகமாக இந்த தர்மத்தை நாம் நடத்தி இருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். உறுதியாக வெற்றி பெறும் என்பது நம்முடைய இலக்கு. மீண்டும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவியாக வேண்டும் என்ற கொள்கையோடு, குறிக்கோடு, லட்சியத்தோடு நம்முடைய பயணத்தை வெற்றி அடைவோம் என்பதை மற்றும் இந்த நடனத்திலே சொல்லி, குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் உங்களை எல்லாம் அழைத்ததற்கு அனைவரும் வருகின்ற இந்த இயக்கத்தை, இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து, அனைத்து முடிவுகளும் நீங்கள் விரும்புகின்ற முடிவாக இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.